வணக்கம். என் பெயர் உமா. இவன் என் அக்கா பேத்தி. ஹாய், என் பேர் ஜெயஸ்ரீ. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த அன்பு ஊட்டி என்ற ப்ரோக்ராம்காக சன்னா மசாலா எப்படி பண்ணுறது உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஜீரகம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், பாதாம், முந்திரி, சன்னா, உப்பு தேவையான அளவு, காரப்பொடி, மஞ்சப்பொடி அண்டு கொத்தமல்லி. இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். முதல்ல சன்னாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் வந்து நல்லா வேக வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போது கேஸை ஆன் பண்ணிவிட்டேன். முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு ஜீரகம் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக கிரேவிக்காக அரைக்கணும். இப்போ முதல்ல வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு, இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒன்று, பாதாம் ஒரு 5 பாதாம், ஒரு 2 முந்திரி, இது எல்லாத்தையும் முதல்ல அரைக்கணும். நம்ம பச்சை மிளகா ஒன்று போடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது ஜீரா செவக்க வறுத்த எண்ணெயும் இந்த அரைச்ச விழுது இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். வதக்கும்போதே நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், நமக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதோட உப்பும் கொஞ்சம் போட்டு விட்றேன். இப்போ இந்த அரைச்சதில் வந்து எல்லாம் முந்திரி, பாதாம் எல்லாமே போட்டதுனால இது ஹெல்த்துக்கும் நல்லது. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா சுருளை வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். இல்லாட்டா ஒரே பச்சை வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா சுருளை வதக்கியாச்சு. ஸோ அதனால் சன்னா வந்து வேக வச்ச சன்னாவை அதில் போட்டுட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் தண்ணி அது சேர்ந்து வரத்துக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இதை ஒரு 2 சின்னதாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டா போகிறோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இந்த சன்னா வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் அதுதான் முடிச்சாச்சு. இனிமேல் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இப்படி போடுறேன். இப்போ முடிஞ்சுடுத்து இதை அப்படியே சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடுறேன்.
கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இதை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப 10 மினிட்ஸில் முடிச்சு விடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. பார்க்கறது தான் அப்படி இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு கிரேவியை அரைச்சிட்டு வதக்கி இந்த சன்னாவை போட்டாலே போகிறோம். ஸோ ரெடிமேடு சப்பாத்தி வாங்கினா கூட இதை வாங்கி சைட் டிஷ் பண்ணி நம்ம சாப்பிட விடலாம். கட்டாயம் பண்ணி எல்லோரும் பாருங்கள்.